இது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை. நாளைக்கு தெப்பங்கள் தானே. இன்றைக்கு ஜனம் எல்லாரும் போய் அங்கே பாருங்க பானைகள் எல்லாம் பண்ணிடும். ரெண்டே திருநெல்வேலி சந்தையில் இந்த மண் பானைகள் வந்து அதிகமாக விற்கப்படுது. மக்களும் அந்த மண் பானைகளை வேண்டதில் அதிகமாக ஆர்வம் காட்டி கொண்டிருக்கணும். அதை விட இங்கே வேர்த்தியல்னு சொன்னால் இங்கே இது வந்து உண்மையில் வெடி கொடுத்து வெடியல் இந்த வெடி பானங்கள் அதுகள் எல்லாம் விற்கணும். இந்த முறை வடிவாக இந்த ரோட்டில் ஜனத்தை வந்து போலீஸாரும் மற்றது நல்லூர் பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இதை வடிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். பழங்கள் விற்கணும், மற்றது கரும்புகள் இருக்குது. மக்கள் அடிபட்டு அந்த சாமானோட வேண்டி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம், இந்த வாழைக்குலைன்றது நீர்வேலியிலிருந்து அதிகமாக இங்கே வர்றது. அடுத்தது அகப்பை. இப்போ அகப்பைகள் எல்லாம் உண்மையிலே சிறிய வியாபாரிகள் இதை செய்கிறாக்களுக்கு இந்த தெப்பங்கள் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதில் பாருங்க இன்னொரு விஷயம், இந்த KS சங்கர்ன்றவர் யூடியூப்பரையே நான் வீடியோ எடுத்துருக்கேன். அவர் இங்கே வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற அந்த சந்தையின் படங்களை இங்கே பாருங்க. அவர் ஒரு வெடிகள் இந்த வானங்கள் விற்கிற ஒரு கடையில் வந்து சங்கர் படம் எடுத்து கொண்டிருக்கேன். நான் இப்போ சங்கர படம் எடுத்து கொண்டிருக்கேன். இப்போ நானும் சங்கரம் ஒரு செல்ஃபி எடுத்துனாங்க. நான் அதை இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு அனுப்பி போடுறேன். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் மற்ற இன்னொரு விஷயம், இந்த முறை தோரணங்கள் கூட திருநெல்வேலி சந்தையில் செய்து மக்களுக்காக வேண்டி பழமையாக தோரணங்கள் வீடுகளில் தான் நாங்கள் செய்கிறாங்க. இப்போ இந்த பரபரப்பான வாழ்க்கையிலே அது ஊடகங்களை செய்கிறது நேரம் இல்லை. மற்றது தென்னோலியில் பெற்றது கூட பிரச்சனை. அதால் இங்கே பார்த்துட்டு சொன்னால் அநேகமாக நாங்கள் தோரணங்களையும் வேண்டி கொண்டு தான் போகணும். மற்றது பல வகைகள் இருக்குது. இங்கே இதில் ஒரு ஆள் நின்று பல வகைகள் வேண்டி கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க. இவ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு இப்படியே போனோம்னு சொன்னாங்க. இது வேறு பானைகளில் இந்த அலுமினிய பானைகளை விற்கணும். ஆனால் இந்த முறை மக்கள் அதிகளவாக இந்த மண் பானையில் பொங்க போனோம்ன்றது தான் இருக்கணும். இப்படியே இது திருநெல்வேலி சந்தையின் மார்க்கெட்டிங் வந்து அந்த சந்தையின் சுற்றி உள்ள பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள். ஓகே.